அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் UPSC குரூப் 1 குரூப் 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தமிழ் வெப் டிவி தற்போது புதுப்பொலிவுடன் பிரத்யேக செய்தி குழுவினரை கொண்டு தினந்தோறும் செய்திகளை ஒளிபரப்பி வருகிறது. புதுப்பொலிவுடன் இன்று முதல் துவங்கி இருக்கும் செய்தி தொகுப்பை போக்குவரத்து துறை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். தமிழ் வெப் டிவி மற்றும் நமக்காக இதழை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் KN நேரு, வெப் டிவி நிகழ்ச்சிகளை பாதுகாத்து வைத்து செய்தி நாட்கள் போல் பயன்படுத்தும் வசதியை ஷானவாஸ் கான் தமிழ் சமுதாயத்திற்கு வழங்கி இருப்பது மிகவும் சிறப்பானது என்று தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர் ஷானவாஸ் கான் நடுநிலையாக செயல்பட்டு செய்திக்கான நம்பகத்தன்மையை பெற்றவர். இவர் ஆரம்பித்திருக்கும் நமக்காக இதழ் இதே நடுநிலையோடு செயல்பட்டு மக்களிடம் நம்பகத்தன்மையை பெற வேண்டும். தனது ஒத்துழைப்பு இந்த நமக்காக இதழுக்கும் தமிழ் வெப் டிவிக்காக எப்போதும் உண்டு என்று பேசினார். பத்திரிகைகள் எவ்வளவு இந்தியாவில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஒன்று, நீதிமன்றத்துக்கு பயன்பட வேண்டும். அந்த பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு பத்திரிகைகள் பயனில்லாமல் யாரும் எந்த பொது வாழ்க்கையை நடத்த இயலாத அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிக பிரபலமாக பத்திரிகை துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல செய்தித்துறை என்பதும் இன்றைக்கு மிகவும் டிவிகள் வந்துவிட்டன. வந்துவிட்ட காரணத்தால் நாட்டில் என்ன செய்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில சொல்லினாலும் கூட மக்களுக்கு உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்வதற்கு நல்ல அருளான வாய்ப்பு இந்த செய்தி துறையில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சி இயக்கத்தின் சார்பாக டிவிகள் இருக்கிறது. அது ஒரு சாராரை ஆதரித்திருக்கின்ற டிவி. ஆனால் இது போல தனியார் தொலைக்காட்சிகள் போன்றவர்கள் இன்றைக்கு இருந்த திருச்சியை பார்த்தால் STB இருக்கிறது, காப்பி என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமது ரீஜனல் நியூஸ், நமது இந்த பகுதியில் இருக்கின்ற செய்திகளை அனைவரும் தெரிந்து கொள்ள தக்க வகையில் அவங்க சிறப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஷானவாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் தொடர்ந்து வாரம் இருமுறையாக வெளிவரும் நமக்காக இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. போக்குவரத்து துறை அமைச்சர் KN நேரு முதல் பிரதியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நலப்பணி குழு பொருளாளர் சேவை கோவிந்தராஜன், துணை மேயர் அன்பழகன், பேராசிரியர் சத்தியசீலன், எழுத்தாளர் ஜவஹர் ஆறுமுகம், மூத்த பத்திரிகையாளர்கள், சுய உதவிக்குழுவினர் உட்பட ஏராளமானவர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை தமிழ் வெப் டிவி மற்றும் நமக்காக இதழின் செய்தி ஆசிரியர் ஷானவாஸ் கான், ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் வரவேற்றனர். தமிழ் வெப் டிவியில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் காட்சி தொகுப்பாக காணலாம். மேலும் நாள் வாரியாக கடந்த கால செய்திகளை பார்த்துக் கொள்ளும் வசதியும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இணைய வழி கல்வி, குறிப்பாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காட்சி வழி கல்வி, குறுகிய கால தொழிற்பயிற்சி வகுப்புகள், குறும்படங்கள், ஆவணம் படங்கள், கலை கலாச்சார நிகழ்வுகளின் தொகுப்புகள், வாராந்திர ஆங்கில செய்திகள், சுய உதவிக்குழு பெண்களின் சாதனை தொகுப்புகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை காணலாம். கடந்த காலங்களில் தமிழ் வெப் டிவி பார்வையாளர்கள் நாள்தோறும் சுமார் 80,000 நபர்கள் வரை தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு நாடுகளில் இருந்து பார்த்து வந்தார்கள். இந்த இனிய துவக்கத்திற்கு பிறகு இன்னும் அதிக அளவில் பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி, துணை மேயர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட நலப்பணி குழு பொருளாளர் சேவை கோவிந்தராஜன், எழுத்தாளர் சங்க தலைவர் ஜவஹர் ஆறுமுகம் மற்றும் பத்திரிகையாளர்கள், நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், சுய உதவிக்குழுக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்.
மேலும் கலைமாமணி விருது பெற்ற பேராசிரியர் சோ சத்யசீலன் பேசுகையில், நமக்காக என்ற இதழ் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு எல்லா தரப்பினருக்கும், குறிப்பாக குழந்தைகள், பெரியோர்கள், அறிஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் விரும்பும் நமக்காக வெளிவந்திருக்கிறது. நமக்காக ஆசிரியர் ஷானவாஸ் கான் முற்போக்கு சிந்தையுடன் வளர்ச்சி பாதையை நோக்கி நம்மை அமைத்து செல்லும் ஃபீல்ட் நமக்காக இதழ் மூலம் வெளிப்படுகிறது என்று கூறினார். எல்லாருக்காகவும் நிறைய இதழ்கள், தொழிலாளர்களுக்காக, அதே மாதிரி கலைஞர்களுக்காக, அதே மாதிரி வணிகர்களுக்காக, வர்த்தகர்களுக்காக, இப்படி இதழ்கள் எடுக்கும்போது எல்லாரையும் உள்ளடக்கி நமக்காக, ஏன்னு கேட்டா அந்த நமக்காகங்கிற அந்த உணர்ச்சி ரொம்ப நெருக்கமான உணர்ச்சி. அவர்களுக்காக, இவர்களுக்காக, அவர்களுக்காக சொல்றதை விட நமக்காகன்னு நாம சொல்லும் போது அதுல ஒரு பெருமிதம் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு நெருக்கம் இருக்கு, உணர்வு பூர்வமான அருமையான ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நெருக்கம் இருக்கிறதுனால இந்த இதழ் மிகச்சிறந்த இதழாக அமையும். வெப் டிவியினுடைய அறிமுகத்திலையும் நமக்காக நாளிதழ் அறிமுகத்திலையும் இந்த விழாவில் கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்டில் ஊடகங்களும் நாளிதழ்களும் மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு ஒரு தீர்வாதாரமாக விளங்குகின்றன. அந்த அடிப்படையில் பல பத்திரிகைகளும் பல ஊடகங்களும் இருந்தாலும் இந்த நமக்காக மற்றும் வெப் டிவி அமைப்புகள் மிகச்சிறந்த முறையிலே திருச்சி மாநகரையும் மற்ற சுற்றியுள்ள பகுதிகளையும், நகரத்திலிருந்து கிராமத்தை நோக்கியும் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கியும் மக்களின் வாழ்வாதாரங்களை வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் திரு ஷானவாஸ் அவர்களுக்கும் இதனுடைய ஊழியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் வாசியது போலவே அவர் இன்னும் மென்மேலும் வளர்ந்து தனியாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை தொடங்கி இன்னும் பல்வேறு வேலையும் வேலைவாய்ப்புகளை கொடுத்து நடுநிலையான ஒரு செய்தியாளராக, நடுநிலையான ஒரு செய்தி நிறுவனமாக இந்த நிறுவனத்தை வளர்த்து அவரும் வாழ வேண்டும். தமிழக மக்களுக்கு, மக்களின் உரிமைகளுக்கு நன்மை புரியும் வகையில் அவருடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை வெளிப்படுகிறேன். சமுதாயத்தினுடைய ஒரு கால கண்ணாடியாக நமக்காக இதழும் தமிழ் வெப் தொலைக்காட்சியும் இயங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைய வாசகர்கள் இந்த இதில் வாங்கி இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே போல அந்த வெப் தொலைக்காட்சியை எல்லோரும் பார்த்து தங்களுடைய விமர்சனங்களை உடனுக்குடன் பதிவு செய்யணும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலியமாக நம்மளுடைய பணிகளை வெளியிட சொல்ல முடியும். இப்போ நமக்காக இந்த நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பணிகள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது நல்ல விஷயங்கள் எல்லாம் வெளிவந்திருக்குது. அந்த படிக்கிறப்பதான் மற்றவங்களுக்கும் அந்த விஷயங்கள் போய் சென்றடையும். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நமக்காக நிகழ்ச்சி மூலியமா வெளிவந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல பணிகள் செய்யறதுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்காக இப்போ இந்த தமிழ் வெற்றி அது நமக்காக நாடுகள் துவக்கியிருக்காங்க. ஷானவாசர் நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. ஷானவாசருக்கு நம்மளுடைய மனமான நன்றிகள். அதோடு மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொகுப்புகள், அந்த தகவல் எல்லாமே கண்டிப்பா தமிழ் வெற்றி மூலமா உலகம் இன்னும் அந்த செய்தி எல்லா முயற்சியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கை இன்னும் மென்மேலும் இது தோற்ற விழாக்கள் இன்னும் 100 வருடம் எவ்வளவு சிறப்பா இந்த அவார்ட் நிறைய பிரைஸ் வாங்கிருக்காங்க, அவார்ட் வாங்கிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும். நமக்காக நாடுகள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் இது போல நிறைய விருதுகள் வாங்கி நம்முடைய தலைவர் நமக்கு பிரயோஜனமான நிறைய விஷயங்கள் நம்ம செலவு எங்கேயும் அவரும் அவங்க டீமும் உயரணும். அவங்க எல்லாத்துக்குமே சேவை சார்பாலும் மக்களுக்கு சார்பாலும் எல்லாருமே சார்பாலும் அவங்களுடைய வாழ்க்கை மாவட்ட மக்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என விடுதலை நாளிதழ் சார்பாக இந்த வெப் டிவியை வாழ்த்துகிறேன். இது வெளியில செய்திகள் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த மாதிரி வெப் டிவிகள் மூலம் செய்திகளை பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். The great Tamil Web TV for conducting various programs in preaching the rural people and enlightening them about the social programs affecting them. So at this time I wish them the very best in their endeavors. Thank you.
திருச்சி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் மற்றும் நமக்காக செய்தி குழுமம் சார்பாக தமிழக அரசு அறிவித்திருக்கும் கலைமாமணி விருது பெற்ற பிரபல தமிழறிஞர் தமிழ் மாமணி சோ சத்யசீலன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மைய செயலர் சேவை கோவிந்தராஜன், எழுத்தாளர் சங்க தலைவர் வை ஜவஹர் ஆறுமுகம், பேராசிரியர் வீரசேகரன் ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர். இந்த கலைமாமணி பெற்றது மிகவும் ஊக்கம் அளிக்கிறது என்று பேராசிரியர் தமிழ் வெப் டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்துல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த பெருமை கிடைச்சதுன்னே நான் நினைக்கிறேன். கேட்டா கலைகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசு கொடுக்கிற அந்த மரியாதை, ஆதரவு, ஊக்கம், உற்சாகம் இதெல்லாம் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி நிறைய செய்யறதுனாலதான் தமிழ்நாடு நிறைய கலைஞர்களை எல்லா துறையிலும், சொற்பொழிவாளர்கள், சமய சொற்பொழிவாளர்கள், இலக்கிய சொற்பொழிவாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், அது எதையுமே யாரையுமே விலக்கிடாம எல்லா துறையிலையும் மக்களுக்கு நலம் செய்கிறவர்கள், மகிழ்ச்சி ஊட்டுகிறவர்கள், வழிகாட்டுகிறவர்கள் எல்லாரையும் பாராட்டுறதுங்கிறது அது ஒரு அரசுக்கு இருக்கிற மிகச்சிறந்த சிறப்பு. அதுல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த துறையிலே எல்லாரையும் பாராட்டணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க வளர்க்கிற கலைகள் தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு, அதனால இந்த பரிசு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுக்கும், அதோட ஒரு அங்கீகாரத்தை தரும். நீண்ட நாள் செய்த அந்த பணிக்காக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு ஒரு மன நிறைவு கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பவியல் துறை மற்றும் சர்வதேச கணினி அறிவியல் ஆராய்ச்சி மன்றமும் இணைந்து நடத்திய தேசிய அளவிலான கணினி அறிவியலின் ஆராய்ச்சி இயந்திரங்கள் பணிமனை திருச்சி பிஷப்வீபர் கல்லூரியில் துவங்கியது. பிஷப்வீபர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மார்கஸ் தீபன் பூவிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையினை சென்னை SRM பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் காஷ்மீர் ராஜா துவக்கி வைத்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழக கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் முனைவர் கோபிநாத் கணபதி அறிமுக உரையாற்றினார். கணினி அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த பல்வேறு பிரிவுகளில் ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்போர் மற்றும் மேற்கொள்ள விளைவோருக்கு தகுந்த கணினி அறிவியல் ஆராய்ச்சி இயந்திரங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை பயன்படுத்தவும் முறையாக கையாளவும் பயிற்சி அளிப்பதன் மூலம் கணினி அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியினை மேம்படுத்துவதுமே இந்த ஆராய்ச்சியின் நோக்கமாகும். தேசிய அளவிலான இந்த பயிற்சி பட்டறையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த கணினி அறிவியல் துறை மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈகான் கட்டிட பயிற்சி மையம் பெண்களை கட்டுமான நிபுணர்களாக உருவாக்கி வருகிறது. திருச்சி அரும்புகள் நகரில் இயங்கி வரும் ஈகான் கட்டிட பயிற்சி மையத்தில் பெண்களுக்கு ஒருங்கிணைந்த கட்டிடக்கலை பயிற்சி அளிக்கப்படுகிறது. குறைந்த செலவில் கட்டிடங்களை உருவாக்கும் விதமாக பல்வேறு வகையான பயிற்சிகள் இங்கு பெண்களுக்கு அளிக்கப்படுகிறது. 45 நாள் பயிற்சியில் முழுமையான பயிற்சியுடன் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. இப்போது கட்டுமான பணிகளுக்கான பணியாளர் தேவை அதிகம் இருப்பதால் பெண்கள் ஈகான் மையத்தில் பயிற்சி பெற்று தேர்ந்த கட்டுமான பணியாளர்களாக பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். ஈகான் மையத்தில் ஹலோ பிளாக் கற்கள் மற்றும் அரைவட்ட வடிவில் சிமெண்ட், மணல், கம்பி வலை கொண்டு உருவாக்கப்படும் ரெடிமேட் மேற்கூரைகள், கான்கிரீட் நிலை ஜன்னல்கள் தயாரிக்கும் தொழில்நுட்ப பயிற்சியும் பெண்களுக்கு அளிக்கப்படுகிறது. பயிற்சி முடிந்த உடனேயே 300 ரூபாய் தினக்கூலி ஊதியத்தில் வேலைக்கு உத்தரவாதம் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய அண்டை மாநிலங்களிலிருந்தும் பெண்கள் ஈகான் மையத்தை தேடி வந்து பயிற்சி பெற்று பயனடைந்து செல்கின்றனர். ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டுமே செய்து வந்த கட்டுமான பணிகளை இன்று ஆண்களை விட சிறப்பாகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் ஈகான் மையத்தில் பயிற்சி பெற்ற பெண்கள் செய்து சாதனை புரிந்து வருகின்றனர். பூச்சி வேலை, கட்டடம் கட்டுதல், வெளிப்பூச்சி, உள்பூச்சி, காங்கிரீட், எல்லா கம்பி கட்டுது, எல்லா வேலையும் நாங்க யூஸ்ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம். இதனால எங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics,
BA Tourism and Travel Studies, BA Public மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. காரைக்காலில் கொடுத்த கடனுக்கு அதிக வட்டி கேட்டு பைனான்சியரை கடத்திய பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரைக்காலை சேர்ந்த ராகவன் என்பவர் திருநள்ளாரை சேர்ந்த செந்தில்குமாருக்கு 60,000 ரூபாய்க்கு வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். செந்தில்குமார் சரியாக வட்டியும் பணம் செலுத்தாததால் பணம் கொடுத்த ராகவன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வட்டியும் முதலும் சேர்த்து 1,06,000 வழங்க உத்தரவிட்டது. நீதிமன்றம் கூறிய வட்டி குறைவாக இருப்பதாக கருதிய செந்தில்குமார் தனது நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து காரைக்கால் திருநள்ளார் ரோட்டில் நின்றிருந்த ராகவனை டாடா சுமோ காரில் சிதம்பரத்திற்கு கடத்தி சென்றுள்ளார். அங்கு ராகவனை மிரட்டி 10 வெற்று பத்திரங்களில் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இவர்களிடமிருந்து தப்பிய ராகவன் காரைக்கால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து செந்தில்குமார் மற்றும் அவருக்கு துணையாக செயல்பட்ட 2 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட 6 பேரை கைது செய்துள்ளனர். திருச்சியில் கண்ணீர் புகை குண்டு வெடித்து 3 போலீசார் படுகாயம் அடைந்தனர். திருச்சியில் இன்று ஆயுதப்படை மைதானத்தில் கலவரத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சி மற்றும் மீட்பு பணிகள் பற்றிய ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயுதப்படையை சேர்ந்த ஆண் மற்றும் பெண் போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெடிகுண்டு நிபுணர்களை கொண்டும் மோப்ப நாய்களை கொண்டும் சோதனை நடத்துதல் ஒத்திகையும் மற்றும் தீவிரவாதிகள் தாக்குதலின் போது காப்பாற்றுதல் மற்றும் மீட்பு பணிகள் பற்றிய ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அப்போது அங்கு போலீசாரால் வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளில் ஒரு குண்டு வெடித்ததில் விக்டோரியா ராணி, நிர்மலா, பார்வதி ஆகிய 3 மாநகர பெண் போலீசார் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த போலீசாரை திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு போதிய வசதிகள் இல்லாததால் பின்னர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பாளையங்கோட்டையில் வியாபாரியிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணத்தை பறிமுதல் செய்த பிரபல ரவுடியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாளை சமாதானபுரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் செல்வம் என்பவர் வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் கிருஷ்ணா ஆஸ்பத்திரி அருகில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அவரை அதே பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்ற வாலிபர் வழிமறித்து லிப்ட் கேட்டுள்ளார். அவரை ஏற்றிக்கொண்டு வரும் வழியில் இருட்டான பகுதியில் திடீரென முத்துப்பாண்டி தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டி செல்வத்திடம் இருந்த 800 ரூபாய் பணம், செல்போன் மற்றும் ATM கார்டு, பான் கார்டு ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பிவிட்டார். இது தொடர்பாக பாளை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி பலே ஆசாமி முத்துப்பாண்டியை கைது செய்தனர். அவரிடமிருந்து 600 ரூபாய் மற்றும் 3 செல்போன்கள், ATM கார்டு, பான் கார்டு ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கைதான முத்துப்பாண்டி பிரபல ரவுடி என்பதுடன் ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் என்றும் பாளை காவல் நிலைய ஆய்வாளர் குருநாதன் தெரிவித்தார். மணப்பாறை அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் கூட்டத்தில் சிற்றுண்டு புகுந்தது. 3 பேர் பலி, 5 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலைச் சேர்ந்த 30 பேர் கொண்ட குழு பாத யாத்திரையாக பழனிக்கு நேற்று புறப்பட்டு சென்றனர். இன்று அதிகாலை இவர்கள் மணப்பாறை அருகே சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சிற்றுண்டு தாறுமாறாக ஓடி பக்தர்கள் கூட்டத்தினுடைய புகுந்தது. இதில் 3 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாத யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் கூட்டத்தில் லாரி மோதி 3 பக்தர்கள் பலியான சம்பவம் பக்தர்களுக்கிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு தராததால் அரசு பேருந்து நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலை சேர்ந்த கண்ணன் கடந்த 2007ஆம் ஆண்டு அரசு பேருந்தில் இருந்து இறங்கும் போது தவறி விழுந்ததால் ஏற்பட்ட விபத்திற்காக 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு காரைக்கால்
மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி இழப்பீட்டுத் தொகையை போக்குவரத்து கழகம் வழங்காததால் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக பேருந்தை பறிமுதல் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நீதிமன்ற அலுவலர்கள் காரைக்கால் பேருந்து நிலையத்தில் புதுச்சேரிக்கு செல்ல தயாராக இருந்த அரசு பேருந்தை பறிமுதல் செய்தனர். இதனால் அந்த பேருந்தில் புதுச்சேரிக்கு செல்லவிருந்த மாணவ மாணவிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலை வசதி கேட்டு மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் பள்ளி மாணவிகள் மற்றும் குழந்தைகள் படுகாயம் அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வரதராஜபுரம் கிராமத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் இப்பகுதி மக்கள் பெரிதும் அவதியுற்று சாலையை சீரமைக்க கோரி பலமுறை அரசு அலுவலர்களிடம் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து கன்னியப்பிள்ளைப்பட்டி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக சொன்னதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செவி சாய்க்காததால் மோதல் ஏற்பட்டது. இதனால் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். காவல்துறையினரின் தடியடியை கண்டித்து பொதுமக்கள் காவல்துறையினரின் வாகனங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 15 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1868 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் தங்கம் 14,944 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை ரூபாய் 46.35 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள், மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination UPSC Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு ட்ரேஸ், கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.